அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் ராதாரவி சார் அவர்களுக்கும், சங்க நிர்வாகிகளுக்கும், சங்க உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் குறிப்பாக ஒரு 2 விஷயங்களை பற்றி உங்களுக்கு விளக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டணும். எல்லா சங்கத்துக்குமே, டப்பிங் யூனியன் இல்லை, எல்லா சங்கத்துக்குமே ஏறக்குறைய ஒரு 8 யூனியனில் நேரடியாக பேசி அந்த உறுப்பினர்களுக்கு இதை பற்றியான விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அதுபோல் இந்த சங்கத்துக்கும் நம்ம ரவி சார்கிட்டையும் சொன்னேன், கதிர்கிட்டையும் சொன்னேன். கதிர் ஊரில் இல்லைன்னாரு, ஷஜிதாகிட்ட சொன்னேன். விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டம் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நெருப்பு புகையும் போது அதில் தண்ணி ஊற்றிட்டா அணைஞ்சு போயிடும். அது பெருசான பிறகு ஊற்றிட்டு கஷ்டமாயிடும். அதனால் அந்த சந்தேகங்களை சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணிட்டோமா விளைவுகள் நல்லதாக இருக்கும். அதனால் தயவு சீக்கிரம் வைங்க சொன்னேன். அப்போ சொன்னார், சார் இது மாதிரி 21 days ஆகணுமே. நான் சொன்னேன், ஜென்ரல் பாடி 21 days டைம், அர்ஜென்ட் ஜென்ரல் பாடி 7 days டைம், ஸ்பெஷல் மீட்டிங் 48 hours டைம், ஆலோசனை கூட்டம் நிர்வாகி எப்போ நினைக்கிறாங்களோ அவங்க வச்சுக்கலாம். ஒரு ஆலோசனை பண்ணணும், முடிவு எடுக்க போகிற விஷயம் இல்லை. மெம்பர்களுக்கு ஆலோசனை சொல்லணும், எப்போ நிர்வாகிகள் சொல்கிறாங்களோ அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னேன். ஏன்னா சங்க விதிகள் என்ன அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னேன். கதிர் சொன்னார், நான் ஊரில் இல்லைன்னு வந்த உடனே வச்சுக்கலான்னு. அப்புறம் ரவி சாருக்கும் சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரம் வச்சுருங்க சார் அப்படின்னு. அதனால் இந்த கூட்டம் விரைவாக நடக்கிறதுக்கு சம்மேளனம் ஒரு காரணம். இப்போ 2 விஷயங்களை நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மேடைக்கு வந்துடுங்க. உங்கள் சந்தேகத்துக்கு சம்மேளனத்தின் தரப்பில் முழுமையான விளக்கம் கொடுத்தா நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இது நம்ம விருப்பம். இது எதுவுமே யாரும் சர்வாதிகாரி கிடையாது. இது நம்ம சம்மேளனத்தில் இருக்கிற சங்க உறுப்பினர்களுக்காக எப்படி பண்ணால் சிறப்பாக இருக்கும் யோசித்து செயல்பட்ட ஒரு விஷயம். முதல்ல இந்த வேலை திட்டம் எல்லாரும் ஒரு சங்கமாக, ஒரு அமைப்பாக, ஃபெஸ்ராங்கிற ஒரு இதில் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து. ஏன், அதுக்கான காரணம் என்ன? நான் திரைப்படத்துறைக்கு வரும்போது சம்பளம் பேலன்ஸ் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்ப்போம். ரிலீஸ் அப்போ வரலன்னா நம்ம எல்லோரும் நல்ல நம்ம பெப்சி நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் நேராக லேபில் போய் உட்காந்துருவோம். பெட்டி வந்தால் பெட்டி மேலே ஏறி உட்காந்த காலங்கள் கூட உண்டு. அப்போ நம்மளை மீறி படம் ரிலீஸ் ஆகாது. அங்கே எந்த சட்டமும் வேலை செய்யாது. நம்ம ஒரு மாபாக இருப்போம், என் சம்பளத்தை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணு. அப்போ 100% வெளியாகின்ற திரைப்படங்களில் நம்மளுடைய சம்பள பாக்கி உறுதி செய்யப்பட்டது. இப்போ லேப் இல்லை, டிஜிட்டல் மூலம் டெலிகாஸ்ட், கியூப், யூஎஃப்ஓ மாதிரியான டிஜிட்டல் நிறுவனங்கள் வந்தாங்க. இப்போ நம்ம பிரச்சனைக்கு நம்ம ஒரு தடவை கியூப்பில் போய் எங்களுக்கு படம் வரல, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய சண்டை போட்டு அந்த கண்ணாடியெலாம் கூட உடஞ்சிது. அப்போ அவங்க நேராக போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, சார் எங்கள் ஆஃபீஸில் யாரோ கொலாட்டை பண்ணுறாங்க. யாரோ பெப்சிலாம் இல்லை, யாரோ கொலாட்டை பண்ணுறாங்க. நேராக போலீஸ் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி. நாங்கள் சொன்னோம், சார் எங்கள் சம்பளம் வரலன்னு. சம்பளம் வரலன்னா ப்ரொடியூசர்கிட்ட போய் கேளு, இங்கே என்ன உங்களுக்கு வேலை, இது ஒரு கார்ப்பரேட்டு, இங்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒன்று தெரிஞ்சது, ரிலீஸ் அப்போ நம்ம சம்பளத்தை வாங்க முடியாது. அப்போ நான் பெப்சில் இல்லை. ஆனால் அந்த படம் மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம், என்னோட நண்பர் சாய்ரமணியன் டைரக்டர், அவங்களுக்கு பணம் வரணும். அதுக்காக நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்து வந்துட்டோம். அதுக்கப்புறமா நான் பெப்சிக்கு வந்த பிறகு குறைஞ்சபட்சம் டப்பிங் பேசும்போது பணத்தை வாங்கிடலாம். அப்போ டப்பிங் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தது. டப்பிங் பேசும்போது ஆகலாம். 2017 அந்த நிலைமை இருந்தது. எல்லா டப்பிங்லையும் நம்ம தேட்டர்லாம் இன்சார்ஜ்லாம் கூப்பிட்டு படம் வரல, படத்தில் எடுத்துங்க. எப்படி முதல்ல மியூசிக் யூனியன் ஒரு கருவியாக இருந்ததோ, சம்பளம் வாங்கலைன்னா ரீ ரெக்கார்டிங் வாசிக்க மாட்டாங்க. மியூசிக் யூனியன் ஃபோன் பண்ணால்
நம்ம சம்பளம் வந்தால் தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அப்போது மியூசிக் யூனியன் நமக்கு ஒரு கருவியாக இருந்தது. இப்போ ரீ ரெக்கார்டிங் எங்கே பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மியூசிக் டைரக்டர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாரு, ஒருத்தர் அமெரிக்காவில் பண்ணுறாரு, ஒருத்தர் லண்டனில் பண்ணுறாரு. எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. அப்போது டப்பிங் யூனியன் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. 2018-19 வரைக்கும் டப்பிங், கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் டப்பிங் யூனியன் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நேராக வந்து டப்பிங் யூனியன் ஃபோன் பண்ணால், இல்லை ரவி சாருக்கு ஃபோன் பண்ணால், சார் பணம் வரல, பணம் வந்தால் டப்பிங் பேசுங்க. அப்போ நமக்கு அங்கே ஒரு செக் இருந்தது. 2023க்கு பிறகு ரீ ரெக்கார்டிங் மாதிரி டப்பிங் எங்கே நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அவங்க ஃபோனில் பேசி விட்றாங்க, இல்லை ஆன்லைனில் பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் பேசுகிறாங்க. இப்போ பல்வேறு டாய்லெட்லாம் கூட டப்பிங் யூனியன் ஆகிடுச்சு, சாரி டப்பிங் தியேட்டர் ஆகிடுச்சு. அந்த யார் என்ஜினியரு, யார் டப்பிங் இன்சார்ஜ், யார் டப்பிங் பேசுகிறாங்க. அப்போது டப்பிங் பேசுகிறப்ப கூட நம்ம பணத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ 2024 நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஏன்னா இப்போ டப்பிங் கூட நம்ம பணத்தை வாங்க முடியாது. அதனால் ஷூட்டிங் எப்போ பணத்தை வாங்கிடணும். ஏன்னா ஷூட்டிங் நம்ம கண்ட்ரோலில் நடக்குது. அப்போ எல்லா சங்கத்துக்கும் இது வரைக்கும் ஒரு 50 லெட்டர் அனுப்பிச்சிருப்போம். உங்கள் பணம் வரலன்னா நீங்கள் எனக்கு கடிதம் கொடுங்க, ஷூட்டிங் நடக்கும்போது கடிதம் கொடுங்க, நம்ம பணம் வாங்கலான்னு. ஆனால் தினசரி ஒப்பந்தத்தில் ஒர்க் பண்ணுற, அதாவது தினசரி கூலியாக இருக்கிற தொழிலாளர்களை தவிர வேறு யாரும் கம்ப்ளைண்டே கொடுக்கல. எந்த ஒரு டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, இல்லை எடிட்டரோ, மேக்கப் மேனோ, இல்லை காஸ்டியூமரோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி முக்கியம். சார் ரிலீஸ் எப்போ கொடுக்குறேன்னாங்க, சார் ரிலீஸ் எப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பெப்சியில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே செக் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறாங்க? படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி கொடுக்குறாங்க அதிகபட்சம். சில பேர் நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி வந்து கொடுக்குறவங்களாம் கூட இருக்காங்க. இந்த பணத்தை எப்படி வாங்கிறது? இந்த பணத்தை வாங்கவே முடியாது. ஏன்னா முன்னாடி திரைப்பட கம்பெனிக்கெலாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. இப்போ அந்த ஆஃபீஸ் கூட இல்லை. ஏதோ வராங்க, ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க, ஷூட்டிங் நடக்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் வெக்கேட் பண்ணி போயிடுறாங்க, இல்லை வேற ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. அப்போது யாரையும் போய் எங்கே போய் தேடுறதுனே இல்லை. இப்போ 2025 50% சம்பளம் வாங்குறது கஷ்டமாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் எப்படி பண்ணலாம்? இன்னொன்று, முன்னாடி நமக்கு வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய எல்லாருக்குமே பல கோடிகள் அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த உதவி வந்து இதில் நம்ம யூனியனில் இருக்க, நம்ம யூனியனில் நம்ம இணைக்கப்பட்ட சங்கங்கள் இருக்க சில சங்கங்கள் பண்ண ஒரு அட்ராசிட்டி. நமக்கு கொடுக்குறது இலவசம், நம்ம சங்கம் மாதிரி நினச்சக்கூடாது இல்லை. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் எங்கள் சங்கத்தில் வந்து செல்வமணி திட்டலாம், ராதாரவி திட்டலாம், கதிரை திட்டலாம். ஏன்னா நாங்களாம் அவங்க அடிமை, எங்களை ஒன்றாம் திட்டிக்கலாம். ஆனால் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரே தகராறு ஒரு சங்கம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணப்பா, இனிமேல் நீங்கள் வேண்டாம், அவங்க சங்கமே வேணான்னு. இப்போது நமக்கு எந்த விதமான மெடிக்கல் இதுவும் இல்லை. இன்றைக்கி வேலை செய்கிற நம்ம நாளைக்கு நம்ம வேலையை நிறுத்தினா ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கான்னு சொல்லுங்கள். 10 வருஷம் கூட ஆகலை. ஜொமேட்டோ மாதிரி ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து 10 வருஷம் கூட ஆகலை. ஆனால் போன பட்ஜெட்டில் பார்லிமெண்ட்டில் மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் ஏற்கனவே 2 கோடி பேர் இருக்காங்க, இவங்களெலாம் ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு வாரியமாக பண்ணணும். ஆனால் சினிமா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தொழிலாளர்கள் வந்து இது வரைக்கும் கூலிக்காரனாகவே இருக்காங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் யாரும் இல்லாத ஏதாவது சொன்னால் நீங்கள் உங்களால் சம்பளம் வாங்கிட முடியுமா? நான் உட்பட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டில் வந்து டாப்பில் இருக்கிற ஒரு 10 பேர் விட்டுருங்க, அந்த டாப்பில் எப்பவுமே அந்த பம்பரை சுழண்டுகிட்டே இருக்கும். அது கீழே இருக்க எல்லாருமே சம்பளம் வாங்கினா என்ன, என் சம்பளத்தை கொடுங்கன்னு யாராவது நம்ம போய் கேட்க முடியுமா? சார் என் பொண்டாடி கூட சரியில்லை, என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், எங்கள் அம்மா வந்து இதுவாயிட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பொண்ணு வயசு வந்துட்டா, இது மாதிரி எல்லாம் எனக்கு கரண்ட் பில் கட்டணும், மாதம் வாடகை கட்டணும், கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர ஏன் சம்பளத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோமா? அதுக்கான உரிமை நமக்கு இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? அப்படி இல்லவே இல்லை. நம்ம ஒரு தொழிலாளர்களாகவே இல்லை. அப்போது நம்மளை வந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு தொழிலாளியாக பண்ணணும். என்ன பண்ணலாம்? இதுக்காக கடந்த 2 வருடமாக பல்வேறு முறை
டெல்லிக்கு நல்ல வேளை நம்ம எல்முருகன் வந்து நமக்கு ஒரு இணக்கமான ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் வந்து சென்ட்ரலில் இருக்கிற லேபர் மினிஸ்டரோட இவங்களோட நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி என்ன பண்ணலாம், ஒரு அமைப்பாக வந்து இந்த அமைப்பின் மூலம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா இவங்க ரிட்டையர்மெண்ட் வரும்போது இவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் மாதிரி எல்லா விதமான வசதியும் கிடைக்கும். பிற்காலத்தில் நம்ம இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வேணால் ஓய்வூதியம் வரை கொடுக்குற மாதிரி வசதிகள் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இப்போ நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இது இன்னொரு அமைப்பு எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம அமைப்பு இந்த சங்கம் இது ஒரு ட்ரேட் யூனியன் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ட்ரேட் யூனியன்னா என்ன? கொஞ்சம் பேர் தெரியும். ட்ரேட் யூனியன்னா ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு ட்ரேட் யூனியனாக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவாங்க. ஒரு ட்ரேட் யூனியன். அந்த ட்ரேட் யூனியனில் இருக்கவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வேலைக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை. அவங்களுக்கு உரிமைக்கு தான் அங்கே குறை இருக்குமே தவிர வேலைக்கு குறை இல்லை. வேலை வருஷம் முழுக்க வேலை இருக்கும், இல்லை மாதம் முழுக்க வேலை இருக்கும், மாத சம்பளம் நிச்சயம். ஆனால் நம்ம ட்ரேட் யூனியனில் எப்படின்னா, இப்போ உங்கள் சங்கத்தில் ஒரு 1500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 500 பேர் தான் வேலை செய்வாங்க, மீதி 1000 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது வேலை செய்கின்ற வேலை செய்யாத உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரு ட்ரேட் யூனியன் நாம் வச்சுருக்கோம். அப்போ இது வந்து ட்ரேட் யூனியன் ஒரு பிஎஃப்ஓ இஎஸ்ஐ கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரேட் யூனியன் அதில் இருக்கிற மெம்பர் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார், அந்த கம்பெனி அவருக்கு பிஎஃப்ஓ இஎஸ்ஐயும் வழங்குது. ஆனால் ட்ரேட் யூனியன் வந்து மறுபடியும் ஒரு பிஎஃப் இஎஸ்ஐ வழங்க முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. இது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெளிவாக ஏறலைன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். ட்ரேட் யூனியனில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு ஆல்ரெடி அவங்க வேலை செய்கிற கம்பெனி பிஎஃப்பும் இஎஸ்ஐயும் கட்டும். அதில் அவங்க மெம்பராக இருக்கிறதால நம்ம யார்கிட்ட வேலை செய்கிறோம்? நம்ம ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வேலை செய்கிறோம். அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு? தே ஆர் நாட் மை எம்ப்ளாயிஸ். இன்னைக்கு எங்கிட்ட வேலை செய்வாங்க, அவங்க நாளைக்கு அவங்ககிட்ட வேலை செய்வாங்க. நான் அவங்களோட எம்ப்ளாயர் கிடையாது, இவங்களுக்கு நான் எம்ப்ளாயர் கிடையாது, இவங்க எங்கள் எம்ப்ளாயும் கிடையாது. இதுதான் இந்த 100 வருஷமாக இருக்கிற அமைப்பு. அப்போது நாம் எல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து இந்த அமைப்புலேருந்து நம்ம வேலை செய்கிறோம். அப்போ இந்த அமைப்பு நமக்கு எம்ப்ளாயர், இந்த அமைப்பு நமக்கு பிஎஃப்பும் இஎஸ்ஐயும் கட்டும். அதுக்காக ஒரு திட்டமிட்டு இதையெல்லாம் சரி பண்ணி சட்டத்தையெல்லாம் சரி பண்ணி இதை ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்து, அதனால் இதில் வந்து எல்லாருக்கும் பயன் இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா நான் உண்மையை சொல்லணும், பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றுறது எனக்கு விருப்பம் இல்லை. 1500 பேரில் யாருக்கெல்லாம் இதில் பயன் இருக்கும்? முதல்ல வேலை செய்கின்ற உறுப்பினர் அனைவருக்கும் இதில் பயன் இருக்கும். யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். இன்னொரு வசதி என்ன கிடைக்கும்னா, இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்? இப்போ எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுக்க போகிறோம். இந்த கார்டு இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் வேற ஒரு கம்பெனிக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஏற்கனவே 1.5 crores இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணணும்னா, நம்ம 23 சங்கங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிவு இருக்குது. இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி கிரியேட் பண்ணுறதுக்கு 1.5 crores தேர் கிளைம். அப்போ அது அவ்வளோ பணத்தை நம்மளால் பண்ண முடியாது. அப்போ ஒரு கம்பெனியை நம்ம ரெடி பண்ணி அவங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் அதை அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனிக்கு அதை பொறுப்பை கொடுத்துருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டு விலை ஒரு 300 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க. இன்னொரு டிவைஸ் கொடுக்குறாங்க. இந்த டிவைஸை 3 வகையாக நம்ம வந்து, ஏன்னா இப்போ எல்லோரும் ஒரே ஷூட்டிங்கில் போகிறது இல்லை. நீங்கள் ஷூட்டிங்கில் போகிறவங்களுக்கு தனியாக ஒரு மெத்தடு, ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக ஒரு மெத்தடு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக ஒரு மெத்தட். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டப்பிங் பேசுகிற தியேட்டர்ஸும் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு இந்த டிவைஸ் கொடுக்குறோம். அந்த டிவைஸுங்கிறது வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த டப்பிங் தியேட்டர் போகும்போது நீங்கள் ஸ்வைப் பண்ணாதான் டப்பிங் பேச ஆரம்பிக்கணும். அப்போது அட்டண்டன்ஸ் வந்துடும். மெம்பர் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்றவங்களாம் வந்து வேலை செய்ய முடியாதுங்கிற நிலைமை ஏற்படுத்துது. இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட ஸ்வைப் மிஷின் இல்லையா?
அப்போ யூ ஆர் நாட் ரெகக்னைஸ்ட். உன்னோட தேட்டரை நாங்கள் பேச மாட்டோம். இப்போ போய் நான் நீ தேட்டர் எங்கிட்ட மெம்பரவா, நீ அவன் வா, எவனையும் நம்ம போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேட்டரில் மெஷின் இருக்கா, டிவைஸ் இருக்கா, இருந்தால் நான் வேலை செய்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸை கொடுக்க போகிறது பெப்சி தான். பெப்சி தான் இதனோட ஓனர். பெப்சி தான் இந்த டிவைஸை கொடுக்க முடியும். அப்போ பெப்சி இதை கொடுக்கும்போது பெப்சி அதனோட ஓனர் ஆகிடுவாங்க. அப்போது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். ஒரு தடவை ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு பயோமெட்ரிக் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. அந்த கணக்கு 1 வருஷம் ஆகிடும். ஆனால் இப்போது நீங்கள் ஸ்வைப் பண்ண வந்து உங்களோட என்ட்ரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பளம்? உங்கள் யூனியனில் நான் கேட்டிருக்கேன், சார் உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பளம்? கான்ட்ராக்சுவலா, இல்லை டெய்லி வேஜஸா, இல்லை வந்து பிட் வாய்ஸ் பேசுகிறீங்களா, இல்லை கேரக்டர் பேசுகிறீங்களா? என்னங்கிறத நீங்கள் யார் யார் என்னென்ன பேச போகிறீங்க, என்ன மாதிரின்னு வந்து டிசைட் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கேற்ற மாதிரி இந்த கார்டு வந்து டிஃபால்ட் கார்டு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கார்டு கிடையாது. இது கஸ்டமைஸ்டு கார்டு. இவருக்கு ஒரு கார்டு, அவருக்கு ஒரு கார்டு. இவருக்கு என்ன மாதிரியான கார்டுங்கிறத நீங்கள் யூனியன் தான் டிசைட் பண்ணணும். இவருக்கு என்ன மாதிரியான கார்டுங்கிறத இந்த யூனியன் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது இந்த டீட்டெயில் மொத்தமாக உங்கள் சங்கத்துக்கு வந்துடும். 23 சங்கங்களோட டீட்டெயிலும் 3 காப்பி ரெடியாகி, ஒரு காப்பி தயாரிப்பாளருக்கு போயிடும், ஒரு காப்பி மேனேஜருக்கு போயிடும், ஒரு காப்பி பெப்சிக்கு வந்துடும். டிஃபால்ட்டா மறுநாள் நீங்கள் 1 மணிக்குள்ள டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் சொன்னாதான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். நீங்கள் 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எந்த தகவலும் சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லு ஜென்ரேட் ஆகிடும். பில்லு ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம கண்டிஷன் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து 1 வாரத்தில் சம்பளம் கொடுக்கணுமா, 1 மாதத்தில் சம்பளம் கொடுக்கணுமா, இல்லை கான்ட்ராக்சுவல் சம்பளம் எப்படி, என்ன மாதிரியான கான்ட்ராக்டை நம்ம கையெழுத்து போட்டிருக்கோமோ அதன்படி சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட வேலையாகும், பெப்சியோட வேலையாகும். இப்போ உங்களுக்கு எப்படி ஷூட்டிங் போகிறவங்க எப்படி போவாங்க? ஷூட்டிங் போகிறவங்களுக்கு மேனேஜர்கிட்ட ஒரு அந்த டிவைஸ் கொடுத்துருவோம். ஷூட்டிங் போகிறவங்க ஸ்வைப் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும். அது டைரக்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை பாத்திரம் கழுவுற அம்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஸ்வைப் பண்ண உடனே அவங்களோட அட்டண்டன்ஸ், அவங்களோட வேஜஸ் எல்லாமே கால்குலேட் ஆகிட்டு அன்னைக்கு ஈவினிங்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ செலவு, நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவாயிருக்கு தயாரிப்பாளர் தெரிஞ்சிடும். கடைசி நாள் ஐயோ எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க, பட்ஜெட் ஆகிடுச்சு, இதையெல்லாம் தயாரிப்பாளர் அழுவ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட செலவு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது ஒரு சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு படத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு படம் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஏன்னு ஒரு படம், எக்ஸ்னு ஒரு படம் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இந்த எக்ஸ் ஒரு மறுநாள் வந்து சிஸ்டம் ஹெட் ஆஃபீஸில் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நம்ம 23 சங்கத்துக்கும் முறைப்படி ஒப்பந்தப்படி எல்லாம் வந்துடுச்சா, சம்பளம் வந்துடுச்சா, அக்ரிமெண்ட் படி வந்துடுச்சா, வந்தால் தான் அந்த க்ரீன் லைட் தெரியும். இந்த க்ரீன் லைட் எரிஞ்சால் தான் அவங்க டிவைஸ் ஒர்க் பண்ணும், இல்லைன்னா அந்த டிவைஸ் ஒர்க் பண்ணாது. எப்படி வந்து இப்போ நீங்கள் ஜியோவில் வந்து ஃபோன் வச்சுருக்கீங்க, நாளைக்கு லாஸ்ட் டேட்னா என்ன ஆகும்? 11:58க்கு கட் ஆகணும், 11:58 கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ பணம் கட்டினா ஆக்டிவேட் ஆகிடும். அது மாதிரி தயாரிப்பாளர் ஏன் இது வேலை செய்யலை சார், நீங்கள் பணம் கட்டினா ஆக்டிவேட் ஆகிடும். அவர் வந்து பெப்சிக்கோ சங்கத்துக்கோ மெம்பருக்கோ ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபோன் பண்ணாலும் வேலை நடக்காது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியாது. சார் என் சம்பளத்தை நாளைக்கு வாங்கிக்கிறேன் சார் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா இன்னொருத்தர் சம்பளம் வராமல் போயிடும். இப்போ இங்கே என்ன சிஸ்டம்னா, நீங்கள் அந்த தயாரிப்பாளரோட எம்ப்ளாயி கிடையாது, பெப்சியோட எம்ப்ளாயி. பெப்சி தான் அவங்க சம்பளம் கொடுக்க போகுது. அப்போ பெப்சி தான் அதை வந்து வேணுமா வேணாமல் அவங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. சார் நான் இன்னைக்கு பேசிக்கலாம் சார் அப்படி நீ பண்ண முடியாது. உன் சம்பளம் வந்தால் தான் நீ பேசணும், சம்பளம் வரலன்னா பேசக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் வராமல், யாரோட சம்பளம் வராமல் வேலை நடக்காது. தயாரிப்பாளர் எப்படி ஒத்துக்கிறாரோ, இல்லை நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்களோ, உங்கள் அக்ரிமெண்ட்டை நீங்கள் என்ன ஒத்துக்கிட்டீங்களோ அதன்படி சம்பளத்தை முறைப்படி நம்ம வாங்கி தர முடியும். இது எல்லா உறுப்பினருக்கும் இதனால் பயன் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பிஎஃப் இஎஸ்ஐலாம் யாருக்கு கிடைக்கும்? இப்போ ஒரு 21,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு இஎஸ்ஐ மூலமாக வந்து எல்லா மருத்துவ வசதியும் அவருக்கு கிடைக்கும்.
இஎஸ்ஐ மருத்துவ வசதியை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு மெம்பரு போன வாரம் நம்ம இதுக்கு வந்தார், சம்மேளனத்துக்கு வந்தார். அழுகுறார் அவர். ஐயோ என்ன பிரச்சனை, என் ஒய்ஃபுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு சார், நான் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணணும், 20 லட்ச ரூபா செலவாகும்னு சொன்னாங்க சார், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கேயா தயாரிப்பால் அங்கங்கே சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள். நான் சொன்னேன், ஏதோ 20,000 30,000னா யாரையும் கேட்கலாம்ப்பா, 20 லட்சம் நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் சார், நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கேன், அதுலேயும் எனக்கு சரியான வேலை இல்லை, நான் செக்யூரிட்டியாக போயிட்டுருக்கேன் சார், அந்த சம்பளத்தை வச்சு தான் சார் நான் வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் எப்படி சார் 20 லட்சம் பண்ண முடியும். நான் இப்போ கேட்டேன், செக்யூரிட்டியாக இருந்தால் நீ அந்த இதில் உனக்கு இஎஸ்ஐ கொடுத்துருப்பாங்களான்னு. ஆமாம் சார் இஎஸ்ஐ கார்டு இருக்குது சார். இஎஸ்ஐ கார்டு இருந்தால் நீ வந்து இது பண்ணலாமாண்ணா. இல்லை சார் 10 லட்சத்துக்கு மேலே போனால் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் டெப்டி டைரக்டர், இஎஸ்ஐ டெப்டி டைரக்டர் ஃபோன் பண்ணேன். சார் இவர் எங்களுடைய மெம்பர், இவர் இஎஸ்ஐயில் 8 வருஷமாக இருக்கார், இவரோட மனைவிக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணணும், அது எவ்வளோ பில்லுனாரு, 20 lakhs கிட்ட வருது சார், நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க செல்வமணி, நான் வந்து ஒரு ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் பார்த்து அது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும், அது கொடுத்தா அது நாங்கள் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவரை வந்து இஎஸ்ஐக்கு அனுப்பிச்சு அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க. அடுத்த வாரம் ஒரு பைசா செலவு இல்லாமல் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இதுதான் அதிகபட்சம். நம்ம மெடிக்கலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு, நம்ம தாய் தந்தைக்கு, குழந்தைங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு என்ன மெடிக்கலோ அவங்களுக்கு தேவையான. இதில் சின்ன ஒர்க் பண்ணும்போது சின்ன ஒரு விபத்து நடக்குது, இல்லை முதல்ல நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஃபீவர் வந்து ஒரு 15 நாள் வேலை போல், அந்த 15 நாளைக்கு கடந்த 6 மாதத்தில் உங்களோட ஆவரேஜ் சம்பளம் என்னவோ அதை கணக்கு போட்டு அதில் 75% உங்களுக்கு வந்து சம்பளமாக நீங்கள் வேலைக்கு போகாமலே கொடுத்துருவாங்க. ஓய்வு எடுக்கலாம், அதுக்கு ஒன்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த இஎஸ்சியில் கன்ஃபார்ம் இஎஸ்சியில் உங்களுக்கு வந்து லெட்டர் கொடுக்கும். ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது, ஒரு 3 மாதம் வேலை செய்ய முடியல, அந்த 3 மாதத்துக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் சம்பளத்தில் 80% மாத சம்பளம் உங்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படும். நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதுபோல் பெண் உறுப்பினராக இருந்தால் அவங்களுக்கு பிரசவ கால பேர் 6 மாதம் அவங்களுக்கு வேலைக்கு போகாமலே அவங்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய 100% சம்பளம் அந்த 6 மாதம் அவங்களுக்கு வந்து சேரும். அதுபோல் பணியில் இருக்கும்போது அந்த குடும்ப தலைவர் இறந்துட்டார்னா, வேலை செய்யும்போது பணியின் போது இறந்துட்டார்னா அவரோட மாத ஊதியம் அவங்களோட மனைவிக்கு வாழ்நாள் முழுக்க வழங்கப்படும். 100% வாழ்நாள் முழுக்க வழங்கப்படும். இதெல்லாம் இஎஸ்ஐயில் இருக்கிற இந்த வசதிகள் சினிமா தொழிலாளி ஒருத்தனுக்கு கூட கிடையாது. நம்மள மாதம் 21,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 25,000 பேர், 22,000 பேர் வந்து 21,000 கம்மியாக தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த வசதி வந்திருக்கணும். நமக்கு ஏன் வரல? நம்ம முறைப்படுத்தலை. நம்ம இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்திருக்கோம். இதை வந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இதை ஒன்று சேர்த்து கொண்டு வரலான்னா இதில் என்ன தவறு இருக்குது? இதில் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தவறை நான் திருத்திக்கிறேன். சிலருக்கு ஒரு சவுண்டுக்கு இதில் யாருக்கெல்லாம் தப்பு நடக்கும் தெரியுங்களா? அயோக்கியர்களுக்கு இதில் கஷ்டம். இதில் அயோக்கியருக்கு சம்பளம் கொடுக்காத தயாரிப்பாளராக இருந்தால் அவருக்கு கஷ்டம். இன்னொருத்தர் சம்பளத்தை கொள்ளடிக்கிற இன்சார்ஜாக இருந்தால், இல்லை மேனேஜராக இருந்தால், இல்லை டிரைவர் இன்சார்ஜாக இருந்தால், இல்லை ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருந்தால் அவங்களுக்கு இது ஒத்துக்கலை. ஏன்னா இப்போ நமக்கு தயாரிப்பாளரால் வர பிரச்சனை 40% தான். 60% நம்ம மெம்பரால் தான் பிரச்சனை. நம்ம மெம்பர் தான் நம்ம கொள்ளடிக்கிறான். மொத்தமாக அவன் வாங்கிக்கிட்டு அவன் கொள்ளடிக்கிறான். தப்பு நடக்கிற தப்பில் 60% நம்ம மெம்பராக இருக்கணும் தான் அதிகமாக தெரியுது. ஆனால் இந்த சிஸ்டம் வரும்போது அவங்க சம்பளம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதில் சம்மேளனமோ சங்கமோ தலையிட முடியாது. அவன் சம்பளத்தை கமிஷன் எடுக்க முடியாது, அவன் சம்பளத்தை தடுக்க முடியாது. அப்போது சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஐயோ எங்கள் பவர் போயிடுமா, இது வந்து எங்கள் பவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லா வேலை செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கும் சொல்லிட்டோம். சங்கத்துக்கு உங்கள் மெம்பரோட லாகின் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் அவங்களோட கார்டை டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்க வேலை செய்ய முடியாது. அவங்க போய் கார்டு ஸ்வைப் பண்ணாங்கன்னா அந்த கார்டு வேலை செய்யாது. நீ அவனுக்கு லெட்டர் கொடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ கார்டை டீஆக்டிவேட் பண்ணினா கார்டு வேலை. அப்போது அது மட்டும் இல்லாமல் பெப்சியில் இணைக்கப்பட்டிருக்கிற சங்கங்கள் மூலமாக மட்டும்தான் அதில் மெம்பராக சேர முடியும். தனிப்பட்ட முறையில் இதில் வந்து யாரும் உறுப்பினர் சேர முடியாது. அப்போ எல்லா சங்கத்துக்கும்
தொழில் பாதுகாப்பும் இருக்குது, ஊதிய பாதுகாப்பும் இருக்குது, ப்ளஸ் பிஎஃப் இஎஸ்ஐலாம் உங்கள் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% 70% உறுப்பினர்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் மொத்தம் உங்களோட இது கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் சம்பளம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு ஒரு செக் பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு 60% 70% வேலை செய்கின்ற உறுப்பினர்களுக்கு பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பணத்தை யார் கட்டுறது? இப்போ பிஎஃப்க்கு வந்து ஒரு 1800 rupees மெம்பர் கட்டணும், 1800 rupees வந்து எம்ப்ளாயர் கட்டணும். அப்போ 3600 ரூபாய் வந்து கட்டினா கவர்மெண்ட் 1800 rupees கட்டுது. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் இங்கே ரிட்டையர் ஆகும்போது உங்கள் யூனியன் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குதோ, அதுபோல் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பிஎஃப் கட்டின தொகையிலேருந்து வித் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை உங்கள் கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். இது இன்னொரு வகையான ப்ளஸ். அதனால் அட்டண்டன்ஸ், ஊதிய பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு மற்றும் இது மாதிரியான மற்ற பிஎஃப் இஎஸ்ஐமான வசதிகள் இதில் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு நான் விளக்கம் அளிச்சுட்டு ஹவுசிங் அப்புறம் நான் 2வது இதுக்கு போகிறேன். தயவுசெய்து உங்கள் சந்தேகங்களை இங்கே கேட்டிங்கன்னா அதுக்குண்டான விளக்கம் கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா குழப்பம்தான் நடக்கும். சங்கத்துக்கு நல்லது நடக்கணும்னா இங்கே கேளுங்க. உங்கள் கூட இருக்கிற மெம்பர்களுக்கு நல்லது நடக்குன்னா சந்தேகத்தை இங்கே கேளுங்க. வாட்ஸ்அப்பில் சொல்கிறது மூலம் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா வாட்ஸ்அப்லேயே தகவல் கொடுப்பேன். இங்கே நான் லைட் எரியணும்னா எப்படி லைட் எரியும்? இங்கே இருக்கிற சுவிட்சை போட்டால் லைட் எரியும். ரோட்டில் போய் நின்று லைட் எரியும் லைட்டு கத்தக்கூடாது இல்லையா? உறுப்பினர் அனைவருக்குமே சொல்கிறேன், வாட்ஸ்அப் கலாச்சாரத்தை ஒழித்து உங்கள் சங்கத்தில் உங்களோட குறைகளை வந்து சொன்னீங்கன்னா, இல்லை சம்மேளனத்தில் இது பற்றியான விஷயங்களை வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக எல்லா சந்தேகத்துக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்க தயாராக. ஆமாண்ணா சார். மதிப்பிற்குரிய சம்மேளன தலைமை செயலாளர், பொருளாளர், நமது தலைமை அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான சிஸ்டத்தை நம்ம பெப்சி தலைவர் அறிவிச்சிருக்கார். உண்மையிலே ஒரு தொழில் பாதுகாப்பு, ஒரு முறைசாரா அமைப்பில் முறை சார்ந்த ஒரு அமைப்புக்காக பாடுபட்டிருக்காரு. இதில் என்ன ஒரு தலையெழுத்துனா, ஒரு இந்த டப்பிங் யூனியன் உதாரணத்துக்கு நான் இந்த யூனியனில் இருக்கனால ஒரு 25-30% மக்களுக்கு தான் இந்த நன்மை கிடைக்கும். மீதி 70%க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அப்போ இந்த வருஷத்தில் 1000 ரூபா இது கட்டுறாங்க, சந்தா கட்டுறாங்க, தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் குரல் வளமும் பேசக்கூடிய திறமை உள்ளவங்க மட்டும்தான் குழப்பம் நடக்கும். ஒரு 35-40 ஆச்சு ரிட்டையர், ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர். ஆனால் இந்த யூனியன் நம்பி ஏதாவது செய்யாதான் நடக்காதான்னு ஒரு எதிர்பார்ப்பில் ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி அவங்க தொழில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதில் நன்மை கிடைக்கும். நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. தொழில் பண்ண வாய்ப்பு இல்லாதவர்கள், இயலாமை உள்ளவர்கள், அந்த வயதானவர்களுக்கு இந்த திட்டத்தில் ஏதாவது பென்ஷனோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டோ கிடைப்பதற்கான வழி செய்து வச்சா இந்த 23,000 தொழிலாளர்கள் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மருதுபாண்டி சொன்ன விஷயம் நாங்கள் ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இது ஒரு அமைப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆன பிறகு இதில் 65 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 3000-5000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி வசதிகளை நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அமைப்பே இல்லாமல் கொடுக்க, ஏன்னா முறைசாரா தொழிலாளர்கள் ஏறக்குறைய வந்து 12 கோடி பேர்லேருந்து 15 கோடி பேர் இருக்காங்க. அப்போ அந்த உங்களுக்கு அமைப்பு இல்லாமல் ஒரு தடவை கொடுத்துட்டோமா, அந்த 12 கோடி பேருக்கும் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் பணம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு அமைப்பாக ஏற்படுத்திட்டு இந்த அமைப்புக்கு உதவி பண்ணுங்கள். இந்த அமைப்போட தொழிலாளர்கள் ஏற்கனவே 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 25 வருஷம் இவங்க ரிட்டையர் ஆகிறாங்க, உங்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக ரிட்டையர் ஆகிறாங்க, இவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முறைசாரா தொழிலாளராக இருந்துட்டால் இந்த வாய்ப்பே கிடைக்காது. மருதுபாண்டி சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தை நம்ம தொடங்கியிருந்தோமா இன்றைக்கி எல்லாருக்குமே கிடச்சிருக்கோம். அப்போ எனக்கு கிடைக்கலன்னு நம்ம இன்றைக்கும் தொடங்கலைன்னா இப்போ வயதில் இருக்கிற உங்களுக்கு இன்னும் 20 வருஷம் கொஞ்சம் கிடைக்காது.
ஆனால் ஏதோ ஒரு தொடக்கம் இருந்தால் தான் ஒரு 30 இன்றைக்கி 30% பயனளிக்கலாம், நாளைக்கு 40% வரலாம், நாலு மறுநாள் 50% வரலாம். ஒரு 10 வருஷம் போச்சுன்னா 100% பேருக்கும் அந்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடக்கம் என்பது ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்க முடியும். நிச்சயமாக மருதுபாண்டி சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி. சம்மேளன தலைவர் உட்பட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களது தலைவர் ராதாரிவ் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இப்போது சம்மேளன தலைவர் என்ன சொன்னார்னா, டப்பிங் யூனியனில் யார் யார் என்ன கேட்டகரியில் பேசுகிறீங்க அது வந்து நம்ம யூனியன் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் எங்களுக்கு இல்லை நீங்கள் முடிவு பண்ணி அதை யூனியன் அங்கீகரிக்கணும். யூனியன் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி யூனியன் அதை அங்கீகரிக்கணும். ஆமாம் இவர் இப்படி இதுதான் பண்ணுறாரு அப்படி அங்கீகரிக்கணும். ஒரே ஒருத்தர் இன்னொரு விஷயம், உங்கள் பேர் என்ன சார்? ராஜ்கண்ணன் பேசிக்காக ஒரு கார்டு வச்சுக்கலாம். இது வந்து மற்ற யூனியனுக்கு இன்னொரு யூனியனுக்கு வந்த பிரச்சனை. இப்போ நான் வந்து க்ரௌட் வாய்ஸ் பேசுகிறேன். இப்போ நானே வந்து கேரக்டருக்கும் பேசுவேன், நானே வந்து ஹீரோவுக்கும் பேசுவேன். இது எப்படி பண்ண முடியும் சார்? அப்போ அது என்னென்னா, முதல்ல உங்களோட பேசிக் என்னவா இருக்கோ அதுக்குண்டான ஒரு கார்டு உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 3 இப்போ இதே வந்து லைட்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க 3 பிரிவாக இருக்காங்க. ஒரே தொழிலாளி 1300 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க, 1600 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க, 2000 ரூபாய் வேலை செய்கிறாங்க. ஒரே தொழிலாளி 3த்துக்கும் மாறி மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு 3 வண்ணத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கார்டு வந்து 2 கார்டு தனியாக கொடுத்துட்டோம். அப்போ எந்த வேலைக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த மேனேஜரும் அந்த இன்சார்ஜும் டிசைட் பண்ணும். அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அவங்க அந்த வேலையை தொடங்கலாம். இதை ஃபைனல் பண்ண வேண்டிய ப்ரொடியூசர் சார் வந்து ராஜ்கண்ணன் வந்து க்ரௌட் வாய்ஸ் பேச வந்துட்டு கேரக்டர் போட்டிருக்காருன்னு அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணார்னா அந்த பில்லு ஜென்ரேட் ஆகாது. உங்கள் யூனியனோட உங்களோட கலந்து அந்த டிஸ்பியூட் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் யூனியன் வந்து ஜென்ரேட் ஆகும், உங்கள் பில்லு வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் என்ன மாதிரி பிரிவு இருக்குங்கிறத உங்கள் யூனியனில் கொடுத்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரிவை சால்வ் பண்ணி அதுக்கு உண்டான கஸ்டமைஸ்டு கார்டு நம்ம உங்களுக்கு பண்ணித்தரலாம். தலைவர் அவர்களே, இப்போ எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, நான் க்ரௌடுக்கும் போகிறவன் பிட்ஸும் பேசுகிறவன், எனக்கு 2 விதமான கார்டு தருவீங்களா? ஆமாங்க, 2 விதம். ஆமாம். ஓகே, நீங்கள் எந்த இதுக்கு எப்போ பேசுகிறீங்களோ அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வேலையை பண்ணணும். சரி. இப்போ சப்போஸ் நான் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் போன இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டிவைஸ் அந்த மேனேஜர் வச்சுட்டு போகிறேன். ஷூட்டிங் எந்த யூனியன் மூலம் போவீங்க? டப்பிங் யூனியன் மூலிமா. டப்பிங் யூனியன் மூலமாக ஷூட்டிங் போகிறதா எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் அது தனியாக இது இப்போ சகஜமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இல்லை அது என்னென்னா, நீங்கள் யூனியனாக போல நான் மெம்பராக போகலாம்னு நினைக்கிறேன். யூனியனாக போகிறீங்களா? அது மாதிரி பில்லு இங்கே ஆர்டிஸ்ட்டுன்னு எங்களுக்கு பில்லு இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ நடிப்பை பொறுத்தளவில் டைரக்டர் யார் கூப்பிட்றாரோ போய் நடிக்க. அது கேரக்டராக போயிட்டீங்கன்னா அதுக்கு சம்பளம் ஒரு பேசிக் சம்பளம் நீங்கள் தானே பேசிக்க போகிறீங்க. நாம தான் பேச போகிறோம். ஆமாம், நாம பேச போகிறோம். நாங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு நான் இந்த சம்பளம் தான், நான் அந்த யூனியன்லேருந்து வரேன், எனக்கு இந்த சம்பளம் தான் நிர்ணயம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அது உங்கள் சங்க டிசைவ். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட்டுக்குன்னு உங்கள் சம்பளம் எதுவும் தயாரிப்பாளரோட அக்ரிமெண்ட் போடல, எதுவுமே இல்லை சொல்ல முடியாது. இல்லை சார், நான் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு வரும்போது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, மேனேஜர் ஏஜென்ட் இவங்க தான் அந்த டிசைட் பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ சம்பளம்னு பேசி அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு கஸ்ட் கார்டுன்னு அவங்க மேனேஜர்கிட்ட கார்டு கொடுத்துருக்கோம். அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அவங்க பில்லை அவங்க ஃபார்ம் பண்ணும். இப்போ இவர் வந்து கார்டு இல்லாமல் எனக்காக வந்து நடிச்சு தராரு அப்படின்ற மாதிரியா? கார்டில் எனக்காக நடிக்கிறாருல, இந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் இவர் நான் மெம்பரு இவர் அப்படின்னு கஸ்ட் கார்டாக வந்து அந்த கார்டு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அது வந்து சம்மேளனம் அந்த மேனேஜர்கிட்ட அந்த கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். நாளைக்கு நீங்கள் நடிக்க போகிறீங்க, இப்போ நடிக்க போகும்போது 100 பேர் நாளைக்கு வராங்க சார் அப்படின்னா 100 பேரோட கார்டை அந்த மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அந்த கார்டை வந்து நம்பர் வந்து உங்கள் பேர் போட்டு என்ட்ரி பண்ணிடுவார். அந்த கார்டில் பேர் இருக்காது, தனியாக ஒரு பேப்பரில் பில் புக்கில் உங்கள் ராஜ்கண்ணன் போட்டு நடிக்கிறாரு ஒரு சம்பளம் போட்டு டிசைட் பண்ணிட்டாருன்னா அது வந்து பில்லில் ஃபார்ம் ஆகும். சம்பளமே இல்லை, நான் எதிர்காலத்துக்காக இந்த படத்தில் நான் நடித்தா என்னை பார்த்து யாராவது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தருவாங்க, அப்போ நம்ம சம்பளம் பேசிக்கலான்ற ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். சம்பளம் 0ன்னு வரும். 0 இருந்தால் எனக்கு பிஎஃப் கட்டுறது யார்? கஸ்ட்ன்னு போட்டுங்க. அப்போ நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் சம்பளம் இல்லாமல் இவர் வந்து கஸ்ட்டு அப்படின்னு போட சொன்னால் கஸ்ட்டுன்னு போடலாம், 0 போட சொன்னால் 0 போடலாம், இல்லை 50,000 போட சொன்னால் 50,000 போடலாம். உங்களுக்கும் தயாரிப்பாளருமாக்க என்ன ஒப்பந்தமோ அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த கார்டு வேலை செய்யும்.
அப்போ நாம் சப்போஸ் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச டைரக்டர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நம்ம எந்த ஒரு பேமெண்ட் எல்லாமே நடிக்கிறோம், சார் நமக்கு வாய்ப்பு வரப்போ நம்ம பேமெண்ட் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு. அது வரைக்கும் என்னோட பிஎஃப் எதுவுமே சேராது, எதுவுமே என்னால் கட்டவும் முடியும். இல்லை அது நீங்கள் விரும்பினா அந்த பிஎஃப்ல சேர்த்துக்கலாம். ஒரு நாள் 10,000 ரூபாங்கிறத வந்து ஒரு மாத சம்பளமாக போட்டு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் 10,000 போட்டு அதை இது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட சந்தேகம் இதுதான். இப்போ முதல்ல முறைப்படி நம்ம எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ராஜ்கண்ணன் மாதிரி இருக்கிற சில உறுப்பினர்கள் எங்களுக்கு இது மாதிரி இருக்குது, நாங்கள் பிஎஃப்ஏசியில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. விதிமுறை இல்லை, சில வழிமுறை இருக்குது. அதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து பண்ணலாம். இப்போ முறைப்படி சேர்றவங்களுக்கு வந்து சேர்த்துட்டு நம்ம அட்டண்டன்ஸும் ஊதிய பாதுகாப்பு முதல்ல ஜாயின் பண்ணிவிடும். அப்புறம் வந்து மருதுபாண்டி சொன்னது, ராஜ்கண்ணன் சொன்னது, அதையெல்லாம் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதோ வராரு சாந்தகுமார் வராரு. வணக்கம். ஒன்றும் சார், அந்த பிஎஃப் இஎஸ்ஐக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் பற்றி சொன்னீங்க இல்லையா, 1,008 அது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய ஊதியத்திலேருந்து 1,800 ரூபா. உங்கள் ஊதியத்திலேருந்து இல்லை, இப்போ தயாரிப்பாளர்கிட்ட பேசி அதை தயாரிப்பாளர் தான் கட்டணுங்கிற ஒரு நிலைமை கொண்டு வர போகிறோம். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். உறுப்பினர்கிட்ட இருந்து கூடுதலான தொகை வசூலிக்கப்பட மாட்டாது. ரைட் சார். இப்போ 2 சொல்கிறீங்களா, ஒன்று வந்து எம்ப்ளாயர் தரணும், இன்னொன்று எம்ப்ளாயின்னு போட்டு எம்ப்ளாயிக்கு 1,800, கவர்மெண்ட் 1,800. நீங்கள் 8,800 கட்டினா கவர்மெண்ட் 1,800 உங்கள் அக்கௌண்ட்டில் கட்டிடும். இப்போ நான் கட்ட வேண்டாம், எனக்கு போல நான் ஒர்க் பண்ணுற அந்த முதலாளி கட்டணும். ஆமாம், அது மாதிரி தான். ஆமாம், நான் இன்னைக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணுற வேறு ப்ரொடியூசர் நாளைக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணுறவர்கிட்ட 14% வாங்கிடுவோம், நாளைக்கு ஒர்க் பண்ணுறது 14% வாங்கிடுவோம். அப்போ இந்த அமௌண்ட் வந்து மெம்பர்கிட்ட இருந்து பிடிக்க மாட்டாங்க, கிடையாது, கன்ஃபார்ம் பிடிக்க மாட்டேன். சரி சார். இப்போ கேட்டது, இப்போ மந்த்லி இவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் இந்த பிஎஃப் இஎஸ்ஐன்னு ஏதாவது சம்திங் 21,000 சொன்னீங்களே, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இஎஸ்ஐ வராது, பிஎஃப் வரும். இஎஸ்ஐ வந்து 21,000 தான் வரும். இப்போ 21,000 வந்து ஒரு 30,000 வரைக்கும் நமக்கு வந்து ஓடி அலவன்ஸ் அது மாதிரி வந்துடும். அதனால 30,000 வரைக்கும் வரவங்கள நம்ம சரி பண்ணி 21,000 கொண்டு வரலாம். சரி சரி. அதுக்கு மேலே போகிறவங்க கொண்டு வர முடியாது. ஆனால் பிஎஃப்க்கு இது இல்லை, உச்சவரம்பு இல்லை, லிமிட் இல்லை. இல்லை. அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் பிஎஃப்க்கு ஏதாவது? பிஎஃப்க்கு ஏஜ் லிமிட் இருக்குது, இஎஸ்ஐக்கு ஏஜ் லிமிட் இல்லை. இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப்க்கு ஏஜ் லிமிட் இருக்குது, 58 இருக்குது. 58 தான். சரி சார், தேங்க்யூ சார். ரைட். இப்போது இந்த அளவில் இது முடிச்சுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது இருந்தால்? ஏன்னா என் வருத்தம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வர்ற பல்வேறு தகவல்கள், இன்க்ளூடிங் சாந்தகுமாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு தகவல்கள் எப்படி வருதுன்னா, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட விருப்பு, சங்க தேர்தல், இதை வச்சுட்டு தான் பல்வேறு வாட்ஸ்அப்பில் வருது. உண்மையாக விளக்கம் கேட்குறவங்க நீங்கள் தயவுசெய்து சம்மேளனத்துக்கு வாங்க. இதை உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால், உங்களுடைய தனிப்பட்ட பகைமையால் இது எல்லாருக்கும் நடக்காமல் கெடுத்துடாதீங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியாது. இதுக்காக நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ, படுகின்ற கஷ்டம் எவ்வளோன்னு தெரியாது. உறுப்பினருக்கு நல்லது பண்ணுறதுக்கே நான் உறுப்பினர்கிட்டே போராடினா எப்படி போராட முடியும்? வெளியாட்கள்கிட்ட போராடினா பரவாயில்ல, மெம்பர்கிட்டே நான் போராடினா எப்படி? எல்லாம் வெளியே இருந்து எல்லாருமே தலைவராகிட்டு எல்லாருமே உறுப்பினர் விழிப்புணர்வு கொடுத்துருந்தா, விழிப்புணர்வு கொடுக்குறவங்க இங்கே வந்து தானே கொடுக்கணும். விழிப்புணர்வு யார் கொடுக்க முடியும்? ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறவங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும். உனக்கு சொல்யூஷன் தேவைப்பட்டால் ப்ராப்ளம் யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தானே கேட்கணும். தயவுசெய்து நான் ஏற்கனவே வந்து சங்க நிர்வாகிகளுக்கு சம்மேளனம் மூலமாக தகவல் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து சங்கத்தையோ சம்மேளனத்தையோ குறை சொல்லிகிட்டே இருந்தால் இனிமேலும் எங்களால் பொறுத்துக்க முடியாது. நாங்கள் யாரும் அடிமைகள் இல்லை, இங்கே யாரும் கூலிக்கு நாங்கள் மாரடிக்கலை. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம 40 வருஷமாச்சு. நான் வந்து 1985 மார்ச்சில் உள்ளே வந்தேன். இப்போ 2025 40 வருஷம் ஆயிடுச்சு. இதில் நான் இந்த சென்னைக்கு வரும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் வந்து கோடம்பாக்கிலேருந்து வடபழனி நடந்து வரக்கூடிய வாய்ப்பில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கி நான் இருக்கிற வசதி வாய்ப்பு மரியாதை எல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்களால், சகோதரர்கள் உழைப்பால் தான் கிடச்சிது. அப்போ இந்த ஓய்வை நான் உங்களை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நல்லதாக நடக்கணும்னு நாங்கள் நினச்சி பாடுபடுறோம். இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் தகராறு பண்ணி இதை கெடுத்துடாதீங்க, நாசம் பண்ணிடாதீங்க. எல்லா நண்பர்களும் நான் சொல்கிறேன், யாரும் எனக்கு எதுவுமே இல்லை, யாரும் நண்பர் இல்லை. இதை தயவு செய்து வெளியே வந்து முடிஞ்சால் உதவி பண்ணு, உபத்திரம் பண்ணாத, ஓரமாக ஒதுங்கி நில்லு. யாருக்கு வேலை நடக்குமோ அவங்க பண்ணிக்கிட்டு போய். இதுதான் உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குற வேண்டுகோள். அப்புறம் வந்து இப்போ வீடு
நான் இந்த ஃபெஸ்ராவை இந்த அளவில் முடிச்சிடறேன். ஏன்னா ஃபெஸ்ராங்கிறது மேண்டேட்ரி, அது எல்லாரும் ஜாயின் பண்ணி ஆகணும், அதில் கொஸ்டினே கிடையாது. சங்கங்களுக்கு மேண்டேட்ரி. உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் படலனாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் வாழ முடியுங்கிற நிலைமையில் இன்றைக்கி சம்மேளனம் வந்து விட்டதால் இதில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் இந்த அட்டண்டன்ஸ் கார்டில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். பிஎஃப் இஎஸ்ஐ வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கார்டு வேணுமா வேணாமான்னு யாரும் முடிவு பண்ண முடியாது. வேணான்னா நீங்கள் சம்மேளனத்துட்டு போயிடுங்க, ஃபெஃப்சிலேருந்து தனியாக இருந்துங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபெஃப்சியில் ஒரே பில்லாக தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். சார், நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் அந்த சொன்னீங்க இல்லையா, யூனியனில் வந்து இந்த கேட்டகரியில் இப்போ பிட்ஸ்னால் பிட்ஸு, க்ரௌட்னா க்ரௌட், இந்த கேரக்டர் அவங்களோட டிசைட் பண்ணி அது பண்ணணும் அப்படின்னு. இப்போ சில பேர் வந்து எப்படின்னா அந்த யூனியன் பேமெண்ட் அல்லாமல் இப்போ சில பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் அவங்க பேமெண்ட் டிசைட் ஆகுது. ஸோ அப்போ உள்ளே போகும்போது அந்த கார்ட் ஸ்வைப்பிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி, அது அந்த விஷயங்கள்? அது கரெக்ட், நல்ல. இப்போ வந்து சில பேர் இருக்காங்க, இதில் 1% பேர், இப்போ டைரக்டரு, கேமராமேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் சம்பளத்தை ஏன் நான் மற்றவங்க சொல்லணும், நானே வாங்கிக்கிறேன். அப்போ அவங்க அக்ரிமெண்ட்டை ஒயிட்னர் வச்சு கிராஸ் பண்ணிட்டு சொல்லிட்டோம். வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் கொண்டுட்டோம். நீங்கள் உங்கள் சம்பளத்தை நீங்கள் நேரடியாக வாங்கிக்கிங்க, அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. அது மாதிரி இது உங்கள் யூனியனில் சங்க நிர்ணயித்ததை விட அதிகமாக நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம், அது அக்ரிமெண்ட் இல்லாமல் செல்லாது சார். கதிர் சார், அக்ரிமெண்ட் இல்லாமல் சார் நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வித்தவுட் அக்ரிமெண்ட்டு சங்கம் வந்தால் கூட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் சார். இந்த சிஸ்டம் மே 1ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. அக்ரிமெண்ட் இருந்தால் ஒன்று யூனியன் சம்பளம், அதுக்கு மேலே அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால், அதிகமாக இருந்தால் உங்களுக்கு லாபம், நீங்கள் அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும். ஒருவேளை நீங்கள் குறைவாக யூனியன் ரேட்டை விட குறைவாக உங்கள் ஒர்க் பண்ணுறாருன்னா தயாரிப்பாளர் சைனை வாங்கி வச்சுக்கணும். இல்லைனா யூனியன் ரேட்டு தான் நான் வாங்கி கொடுப்போம், அதுக்கு மேலே அதிகமாக குறைவாக வாங்கி தர மாட்டோம். கண்டிப்பாக அக்ரிமெண்ட் வேணும். இப்போ அவர் சொன்னபடி வந்து அவருக்கு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட் அவரே வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட்டை ஒரு ஒயிட்னர் பண்ணி வச்சுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டை பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சங்கத்தில் ஒரு காப்பியை கொடுத்துருங்க. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் நாங்கள் ஷூட்டிங் வருவோம்னு சொல்லியிருக்கோம். படம் 14 சங்கங்களில் அக்ரிமெண்ட் இருந்தால் தான் அந்த படம் இனிமேல் தொடங்கப்படும், இல்லைன்னா ஆரம்பிக்க முடியாது. அப்போ அந்த 14 சங்கங்களில் நீங்கள் வரல, ஏன்னா நீங்கள் டெய்லி யூசர்ஸாக இருக்கீங்க, நிறைய பேர் இல்லை வந்து தனி கேரக்டர் இருக்கீங்க. இந்த கேரக்டராக இருக்கவங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வச்சுங்க, பிரச்சனை வரும்போது கொடுங்க. அந்த அக்ரிமெண்ட் படி நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த அக்ரிமெண்ட்டை சங்கத்தில் கொடுங்க. நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், நாங்கள் அதில் தலையிட விரும்பலை. ஏன்னா சீஃப் டெக்னீஷியனாக இருக்கவங்க அவங்க சில பேர் கோடியில் இருக்காங்க, சில பேர் லட்சத்தில் இருக்காங்க, அவங்களோட உரிமைகளில் நாங்கள் தலையிட விரும்பலை. அவங்க விருப்பப்பட்டால் சங்கம் வாங்கி தரோம், இல்லைன்னா அவங்களே வாங்கிக்கலாம். சரியா?